வணக்கம் நண்பர்களே. இங்கிலாந்துல சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிற நம்ம இந்திய அணி 20 ஓவர் தொடர்ல ஏமாற்றத்தை சந்திச்சிருந்தாலும் இப்போ ஒரு நாள் தொடர்ல கம்பீரமா கம்பேக் கொடுத்திருக்காங்க. எட்ஜ்பாஸ்டன் மைதானத்துல நடந்த முதல் ஒரு நாள் போட்டியில டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து முதல்ல பேட்டிங் செய்ய முடிவு பண்ணாங்க. ஆனா நம்ம இந்திய பவுலர்களோட கட்டுக்கோப்பான பந்து வீச்சை சமாளிக்க முடியாம இங்கிலாந்து அணி 258 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்த 259 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்தியாவுக்கு ஆரம்பமே கொஞ்சம் அதிர்ச்சியாயிருந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு டீமுக்கு திரும்பிய ரோஹித் சர்மா 11 ரன்கள்ல ஆட்டமிழக்க, விராட் கோலியும் வெறும் 5 ரன்கள்ல அவுட்டாகி வெளியேறினது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம்தான் ஆட்டமே சூடு பிடிச்சது. தொடக்க வீரர் சுப்மன் கில் ரொம்ப பொறுப்பா விளையாடி 80 ரன்கள் குவிச்சு அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தாரு. நடுவுல காயம் காரணமா அவர் ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி வெளியேறினாலும் அதுக்கப்புறம் ஜோடி சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அக்சர் படேல் வேற லெவல் ஆட்டம் ஆடினாங்க. கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காம வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்களும் அக்சர் பட்டேல் 57 ரன்களும் எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போனாங்க. இதோட முடிவு என்ன தெரியுமா? இந்திய அணி 45.2 ஓவர்கள்லயே 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இதன் மூலமா 3 போட்டிகள் கொண்ட இந்த ஒரு நாள் தொடர்ல இந்தியா 1-0 என்ற கணக்குல முன்னிலை பெற்றிருக்கு. அடுத்த போட்டியிலையும் இந்தியா இதே வெற்றியை தக்க வைப்பாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.